ஜெய் பகவதி. கோட்டை பகவதி பீடம், பகவதி அன்னையின் பரிபூர்ண அனுகிரகம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புத பதிவு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை. பொதுவாக அமாவாசை அப்படின்னாவே நம்ம பிதர்களுக்கு, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, அவங்களுக்காக நினைத்து விரதம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே போல் அமாவாசையில் அம்பாள் வழிபாடு, கோவிலுக்கெல்லாம் சென்று நம்ம வணங்குறது உண்டு. ஆக இந்த மாலைய அமாவாசை, இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாவே மகாலய அமாவாசைன்னு பேர். இந்த அமாவாசையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் பித்ருலோகத்திலேருந்து கிளம்பி ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் அதில் இங்கே சேர்றாங்க. சேர்ந்து அங்கே அந்த இடத்து நம்மளுடைய பூலோகத்துக்கு நமக்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த புரட்டாசி மாதம் அமாவாசை வரைக்கும் அவரவர்களுடைய இல்லத்தில் இருந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்குறாங்க. அதனால் அந்த நாளில் இந்த 15 நாள், இந்த புரட்டாசி மாதம் 15 நாள் அமாவாசை முடிகிற வரைக்கும் நம்ம விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது. இதனால் நம்ம குடும்பத்தில் வம்ச விருத்தி ஆகும், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், கோளாறுகள், குழப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அதே போல் முன்னோர்களுடைய சாபங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிதுர் சாபங்கள்னு, அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அதனால் அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது. இந்த ஒரு வருஷத்துக்கு 12 அமாவாசைகள் வந்தாலும் இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த புரட்டாசி அமாவாசை. இதில் மிகவும் சிறப்பானது இந்த புரட்டாசி மாத அமாவாசை. இதில் அதனால் நீங்கள் விரதம் இருக்கும்போது எடுத்த காரியங்கள் நமக்கு ஜெயமாகும். இப்போ ஜாதகத்தை பார்க்குறோம், ஒரு நேரம் சரியில்லை அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, நம் முன்னோர்களுடைய சாபங்கள் இருக்குது, முன்னோர்களுடைய பாபங்கள் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தள்ளி போகுது, தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆக அந்த நாளில் நம்ம விரதம் இருக்கும்போது முன்னோர்களுடைய ஆசிகள் கிடைக்கும், ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. நம்மளால் முடிஞ்ச ஏழைகளுக்கு அன்னதானம் போடுறது, காக்காய்க்கு உப்பு இல்லாத சாதம் வைக்கிறது, தான தர்மங்கள் பண்ணுறது, வஸ்திர தானங்கள் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பானது. இதெல்லாம் முன்னோர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். அதே போல் தினமும் நம்ம காக்காய்க்கு சாதம் வைக்கிறது நல்லது. அதை நம்ம இந்த புரட்டாசி அமாவாசையிலேருந்து ஆரம்பித்து நம்ம விரதம் இருந்து அந்த காக்காய்க்கு சாதம் வைக்க ஆரம்பிச்சுட்டு அதிலிருந்து தொடர்ந்து நம்ம தினமும் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. முடியாதவ சனிக்கிழமைனாச்சும் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா சனி பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கும், அதே போல் முன்னோர்களுடைய ஆசியும் கிடைக்கும். அதனால் இந்த புரட்டாசி மாத மகாலய அமாவாசையில் விரதம் இருந்து வழிபடுங்க. நம்மளுடைய எடுத்த காரியங்கள் சித்தியாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, உலகம் க்ஷேமம் அடையட்டும், நல்லதே நடக்கட்டும். ஜெய் பகவதி. கோட்டை பகவதி பீடம், பகவதி சுவாமிகள்.